அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெஞ்சுவலி காரணமாக உயர் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டு தற்போது ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி சட்டவிரோத பணமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. அதன் பிறகு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையுமான அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு புழல் சிறையிலையும் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அவர் தொடர்ந்து அவர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் உடல் தேறி கொஞ்சம் சரியாக அவருடைய நடவடிக்கைகள், அதாவது உடல் நடவடிக்கைகள் இருந்து வந்தது. அதன் பிறகு அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலும் இருந்து வந்தார். இன்று அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. புழல் சிறையில் இருக்கும்போது அவர் திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக புழல் சிறையிலிருந்து சரியாக ஒரு 2:30 மணி அளவுல புழல் சிறையிலிருந்து கிளம்பி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 3:45 மணிக்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார். உள்ளே மருத்துவர்கள் அவரை பரிசோதனையில இவர் நெஞ்சுவலி தெரிய உடனடியாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அங்கிருந்து ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அவர் தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எக்ஸ்ரே, இசிஜி போன்றவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. அவர் மருத்துவ கண்காணிப்புல இருக்கிறார். இப்போ ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னதாக தான் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்புல வைத்து அவருக்கு இசிஜி, எக்ஸ்ரே, அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் அவருக்கு உதவி பண்ணணுமோ, மருத்துவ உதவிகள் கொடுக்கணுமோ எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுமே கொடுத்துட்டு அவருக்கு கண்காணிப்புல வச்சு பார்த்துட்டு வராங்க. தொடர்ந்து இவர் இன்னும் எவ்வளவு நேரம் மருத்துவமனையில் இருப்பார் என்று மருத்துவர்கள் யாரும் கூறவில்லை. ஆனால் சிகிச்சை முடிந்த பின்பு அதன் பிறகு நேரடியாக அவர் ஸ்ட்ரெயிட்டா புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு புழல் சிறை இருக்கக்கூடிய மருத்துவமனையில அங்க மருத்துவ கண்காணிப்பு இருப்பார். அதன் பிறகுதான் அவர் சிறை அறைக்கு மாற்றப்படுவார் என்று சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. தற்போது அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் அவரை கண்காணிப்பில் வைத்து பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். சிகிச்சை முடிந்த உடனே தான் அவர் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.